Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது acids, bases and saltல acids, bases and saltல. So last class வரைக்கும் என்ன பார்த்தோம்னா activity 2.5 வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது activity 2.6. Activity 2.6. So activity 2.6ல என்ன சொல்லுதுன்னா how do acids and base react with each other? How do acids, bases react with each other? React with each other. Okay? Okay, react with each other. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். இந்த பீக்கர்ல நான் என்ன ஆட் பண்றேன்னா NaOH ஆட் பண்றேன். என்ன ஆட் பண்றேன்? NaOH ஆட் பண்றேன். ஓகேவா? NaOH ஆட் பண்ண உடனே plus 1 drop of phenolphthalein ஆட் பண்றேன். 1 drop of phenolphthalein ஆட் பண்றேன். 1 drop of phenolphthalein ஆட் பண்ண உடனே base plus phenolphthalein என்ன கலர் நமக்கு கொடுக்கும்? It changes into pink color. It changes into pink color. இந்த pink color கொடுத்ததுக்கு பேரு நான் என்ன பண்றேன்னா small amount of HCl acid நான் என்ன பண்றேன் இதெல்லாம் ஆட் பண்றேன். HCl என்ன பண்றேன் ஆட் பண்றேன். ஸ்லோலியா என்ன பண்றேன் ஆட் பண்றேன். சோ pink கலர்ல இருக்கு. நான் அதுல ஆசிட் ஆட் பண்ண உடனே இது என்னவா மாறும்னா then add dilute HCl ஆட் பண்ண உடனே it becomes colorless. It becomes colorless. ஓகேவா? It becomes colorless. அப்போ மறுபடியும் நான் NaOH ஆட் பண்ணா ஓகேவா? மறுபடியும் நான் NaOH ஆட் பண்ணா என்னவா மாறும்? இது பிங்க் கலர்ல மாறும். சோ என்ன சொல்றாங்கன்னா the effect of base is nullified by an acid and vice versa. So NaOH எடுக்கிறேன் plus phenolphthalein ஆட் பண்றேன் எனக்கு பிங்க் கலர் கிடைக்குது. Then I add HCl, then it becomes into colorless. Then நான் மறுபடியும் NaOH ஆட் பண்ணா it again come back into the pink color. So the effect of a base is nullified by an acid and vice versa. This is called neutralization reaction. Neutralization reaction enna the reaction between an acid and base to give a salt and water is known as neutralization reaction. What is meant by neutralization reaction? The reaction between an acid and a base to give salt and water. To give salt and water is known as neutralization reaction. So NaOH எடுத்துக்கிறேன். NaOH sodium hydroxide plus என்ன பண்றேன் HCl ஆட் பண்றேன். HCl means என்னது dilute hydrochloric acid ஆட் பண்றேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த NaOCl சேர்ந்து எனக்கு NaCl வெளியில போய்டும். இந்த H இந்த H2O ரெண்டுமே சேர்ந்து எனக்கு H2O ஆ போய்டும். So metal ஓகேங்களா? So reaction between an base and acid gives salt plus என்ன பண்ணுது எனக்கு வாட்டரை கொடுக்குது. ஓகேங்களா? சோ இதுல நாம என்ன இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடா கேக்குற ஒரு क्वेश्चंस என்னன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படினு போடும். அதாவது அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ண நாம என்ன இது பண்ணுவோம்? சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக்ல HCl ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ ஹைப்பர் அசிடிட்டி இஸ் காஸ்ட் பை எக்ஸஸ் ஆஃப் HCl acid in stomach. ஸோ நம்ம அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுக்கும்போது அதிகமான HCl சுரக்கும். ஸோ ஹைப்பர் அசிடிட்டி உண்டாகும். ஸோ இந்த ஹைப்பர் அசிடிட்டியை உண்டாக்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நியூட்ரலைஸ் பண்ண பேசிக் எடுக்கணும். இங்கே பாருங்க NaOH. ஸோ ஆசிட் என்னாச்சு ஆசிட் இங்கே வருது. அதை பேஸ் கலந்து எனக்கு என்னவா மாறிச்சு சால்ட் பிளஸ் வாட்டர். ஸோ நியூட்ரலைஸ் பண்ண நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய ஆசிடை நான் நியூட்ரலைஸ் பண்ணணும்னா நான் ஒரு பேஸ் எடுக்கணும். ஸோ அந்த பேஸ் தான் என்னது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். வாட் இஸ் கால்ட் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஸோ NaHCO3 sodium hydrogen carbonate or sodium bicarbonate. ஸோ இதுதான் நீங்கள் ஈனோலாம் குடிச்சிருப்பீங்க. ஈனோ ஜெலூசல் இதில் எல்லாமே இந்த சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் தான் இருக்கும். It neutralizes the excess acid and gives relief from the pain caused by the
hyperacidity. So இது repeated கேட்கிற ஒரு விஷயம். ஓகேவா? hyperacidity. Okay? Okay, what? So hyperacidity is caused by, okay, adala hyperacidity is caused by excess of HCl acid, excess of HCl acid in stomach, antacid is basic in nature. என்ன கேட்பானா what is antacid னு கேட்பான். Antacid is basic in nature. Antacid is basic in nature. So antacid னு சொல்லுவோம். ஓகேவா? Define what is antacid or example. Now what is antacid? It neutralizes excess of acid and gives relief from the pain and gives relief from the pain caused by hyperacidity. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாம என்ன சொல்லலாம்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஆன்டாசிட். அது டிஃபைன் ஆன்டாசிட் உங்க எக்ஸாம்ல கேட்பான். திஸ் இஸ் ஆன்டாசிட். ஆன்டாசிட்னா ஒண்ணுமே இல்லை, உங்க ஃபாஸ்ட் ஃபுட் நீங்க சாப்பிடும்போது அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் இருக்கும். அந்த நெஞ்செரிச்சலை போக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஈனோ குடிப்போம், இல்லை ஜெலுசல் குடிப்போம். நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களை என்ன கொடுப்பாங்கன்னா பெருங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இதை சாப்பிடு, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாகும்னுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஓகே ஆன்டாசிட். ஓகே, ஸோ சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இஸ் த எக்ஸாம்பிள். Sodium hydrogen carbonate is the best example for antacid. Okay, this is the best example for antacid. Okay, next நம்ம activity 2.7 பார்ப்போம். Okay, what is the activity 2.7? The reactions of metallic oxide with acid. Reaction of metallic oxide with acid. Okay, so என்ன பண்றேன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கு. இந்த டெஸ்ட் டியூப்ல நான் என்ன எடுக்கிறேன்னா காப்பர் 2 ஆக்சைடு ஆர் குப்ரிக் ஆக்சைடு எடுக்கிறேன். பிகாஸ் காப்பர் என்றது மெட்டல், ஸோ ஆக்சைடு சேர்ந்தா மெட்டாலிக் ஆக்சைடு. ஓகேயா? ஸோ என்ன எடுத்துருக்கேன்னா குப்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லலாம். அப்படி இல்லையா காப்பர் 2 ஆக்சைடு சொல்லலாம். ஓகேவா? இதோட நான் என்ன ஆட் பண்றேன்னா I'll add dilute HCl. So copper oxide plus HCl ஆட் பண்றேன். எனக்கு என்ன கிடைக்கும்னா குப்ரிக் குளோரைடு கிடைக்கும். இட் இஸ் a blue green கலர்ல இருக்கு. ஓகேவா? cupric chloride plus water. ஓகேவா? cupric chloride plus water. ஓகேவா? chloride இங்க 2 இருக்கு, சோ 2 போடணும். ஹைட்ரஜன் 2 இருக்கு. ஓகேவா? இங்க 2 இருக்கு. ஓகே, ஆக்ஸிஜன் இங்க ஒன்னு தான். ஓகே, C1. ஓகேவா? this is known as cupric chloride. Okay, so metallic oxide, another metal oxide, this is metal oxide plus acid gives salt plus water. This is salt than cupric chloride. This cupric chloride is salt. Cupric chloride, it is a salt plus water. That's it. Metal oxide plus acid gives salt plus water. This is cupric chloride. Okay, now this is reaction of metallic oxide with acid. Suppose non-metallic oxide with base எடுத்தா என்ன? Reaction of non-metallic oxide with base எடுத்தா நமக்கு என்ன நடக்கும்? ஓகேங்களா? So non-metal with oxygen.
non-metal with oxygen. This is carbon dioxide. Carbon is non-metal. So oxygen. Carbon with oxygen. Non-metal with oxygen. Carbon dioxide. Plus base என்ன இருக்குன்னா CaOH twice இருக்கு. This is what calcium hydroxide. எடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும்னா CaCO3 கிடைக்கும். CaCO3 means what? Calcium carbonate. Calcium carbonate plus என்ன கிடைக்கும் எனக்கு H2O கிடைக்கும். So hydrogen 2 இருக்கு. Oxygen 4 இருக்கு. Calcium 1 ஓகேடா. ஓகேவா? Calcium carbonate கிடைக்கும். ஓகே? சோ இதுல என்ன ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னா metal oxides are basic in nature. அதனால அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா basic oxides னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? Basic oxides னு சொல்லுவாங்க. ஓகேவா? Non-metallic oxides are behaving like acids, so அத acidic in nature னு சொல்லுவாங்க. ஓகேவா? Non-metallic oxides is acidic in nature, so it is called acidic oxides. இந்த word ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? So this is important one. Okay, புரியுதா? So reaction of metallic oxides with acid, reaction of non-metallic oxide with base. This is the activity 2.7. Okay va? புரியுதா? So next we move on to activity 2.8. Okay, activity 2.8. So activity 2.8 ல நாம என்ன சொல்ல வரோம்? ஓகேங்களா? activity 2.8 ல நாம என்ன சொல்ல வரோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா? What do all acids and bases have in common? இந்த question ரிப்பீட்டடா கேக்குறது. இது 2012 ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆக்டிவிட்டியாவே கேட்டாங்க. ஓகேங்களா? 2012 क्वेश्चन பேப்பர்ல ரிப்பீட்டடா கேக்குற क्वेश्चन. What do all acids and bases have in common? What do all acids and bases have in common? Okay, have in common. So என்ன பண்றேன்னா ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். இந்த பீக்கர்ல என்ன பண்றேன்னா ஒரு ரப்பர் கார்க் இருக்கு. இங்க ரெண்டு ஆணியை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ரெண்டு ஆணியை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதுல என்ன பண்றேன்னா இதுல வாட்டர் இருக்குடா. என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு. பிளஸ் என்ன போர் பண்றேன்னா டைல்யூட் HCl போர் பண்றேன். ஓகேவா? சோ இதுல என்ன பண்றேன்னா ஓகேவா? சோ இதுல என்ன பண்றேன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா போட்டுட்டேன். ஓகேவா? இது என்னது? இது ரப்பர் கார்க். இது என்னது? அயனைல். சோ இதோட பேட்டரி நான் என்ன பண்ணேன்னா ஒரு காப்பர் வயர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? என்ன பண்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு காப்பர் வயர் எது வேணா நீ எடுத்துக்கலாம். ஓகேவா? காப்பர் வயர் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு அலுமினியம் வயர் எடுத்துக்கலாம். என்ன பண்றேன்னா பாசிட்டிவ் டெர்மினல் பேட்டரியோட கனெக்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே, சோ ஒரு அம்மீட்டர். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்றேன்? ஒரு பல்பை கனெக்ட் பண்றேன். ஓகே, சோ இது எவ்வளவு பேட்டரினா 6 வோல்ட் பேட்டரி தான். 6 வோல்ட் பேட்டரி நான் கனெக்ட் பண்ணேன். டைல்யூட் HCl நான் போட்டுட்டேன். ஓகே, ஆசிட் டைல்யூட் HCl தான் போடணும்னு இல்ல, HNO3யும் போடலாம். அப்படி இல்லனா H2SO4ம் போடலாம். ஆசிட் எது வேணா போடலாம். இப்போ இதுல என்ன நடக்கும்னா இந்த டைல்யூட் HCl நான் போட்டுருக்கேன் பாத்தீங்களா? இந்த டைல்யூட் HCl என்ன பண்ணும்னா H+ ஆகும், Cl- ஆகும் பிரியும். எப்படி பிரியும்? இந்த HCl நான் ஆட் பண்ணிருந்தா H+ ஆகும், Cl- ஆகும் பிரியும். அதாவது கேட்டயான் ஆகும், ஆனயான் ஆகும் பிரியும். சோ இந்த சைடு ஃபுல்லா H+ போவாரு, இந்த சைடு ஃபுல்லா Cl- போவாரு. அப்படி போகும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த HCl என்ன ஆகும்னா அயனைஸ் in the aqueous solution. அயனைஸ்னா என்னன்னா கேட்டயானா ஆனயானா பிரியறத நாம என்ன சொல்லுவோம்? அயனைஸ்னு சொல்லுவோம். அயனைஸ் the aqueous solution, they conduct the electricity. இந்த பல்ப் என்ன ஆகும்? லோ ஆகும். சப்போஸ் நான் HNO3 போட்டா எனக்கு எப்படி பிரியும்?
HNO3 போட்டா எனக்கு NO3 மைனஸ் H பிளஸ் ஆ பிரியும். சப்போஸ் H2SO4 போட்டா எனக்கு SO4 2 மைனஸ் ஆகவும் H பிளஸ் ஆகவும் எனக்கு பிரியும். புரியுதா? So acids எதை போட்டாலும் அது it completely ionize in the aqueous solution. உங்களுக்கு இதோடைய PDF நான் அனுப்புறேன். ஓகேவா? HCl HNO3 ionize in the aqueous solution. They conduct electricity and the bulb glow. ஓகேவா? So HCl இப்போ நம்ம HCl தான எடுத்துறோம். HCl ionize in the aqueous solution. HCl ionize in the aqueous solution. They conduct electricity. என்ன பண்ணோம்? They conduct electricity and the bulb glows. Bulb என்ன ஆகும் நமக்கு? புரியுதா? பல்ப் என்ன ஆகும் எனக்கு? இது எரியும். இதுல ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஓகேங்களா? HCl ஆசிட் போட்டேன், HCl போட்டேன், HNO3 போட்டேன், H2SO4 போட்டேன். ஓகேங்களா? இது எல்லாமே போட்டேன். அதே போல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த HCl என்ன ஆயிடும்? வாட்டரும் நல்லா டிசால்வ் ஆயிட்டு H+Cl- ஆ பிரியும். சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா NaOH போட்டாலும் இதே தான். ஓகேவா? NaOH போட்டாலும் இதே தான். ஓகேவா? நல்ல NaOH KOH போட்டாலும் இதுதான். ஓகேவா? இந்த ஆசிட் வாட்டரோட என்ன ஆயிடும்? நல்லா டிசால்வ் ஆகிட்டு H+Cl- ஆ பிரியும். சப்போஸ் வேற நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஆல்கஹால் ஒரு எத்தனாலை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எத்தனாலை போடுறேன். எத்தனால் ஃபார்முலா என்னது? CH3COOH போடுறேன். அப்படி இல்லையா குளுக்கோஸை போடுறேன். குளுக்கோஸ் என்னது? C6H12O6. இத HClக்கு பதிலா குளுக்கோஸை போட்டாலும் ஆல்கஹாலை போட்டாலும் எனக்கு அந்த பல்ப் எரியாது. ஏன்னா HCl போடும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா OH இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா H இருக்கு. பட் இது அசிடிக் கேரக்டர் காட்டாது. அசிடிக் கேரக்டர் காட்டாததுனால இது கேட்டையான அயனானா பிரியாது. சோ கம்ப்ளீட்லி அயனைஸ் ஆகாது. சோ கம்ப்ளீட்லி அயனைஸ் ஆகாததுனால இது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. They do not conduct electricity. The bulb will not glows. புரியுதுங்களா? சோ வாட்டர் பிளஸ் HCl இல்ல HNO3 இல்ல H2SO4 போட்டா நமக்கு கேட்டையானாவும் அயனானாவும் பிரியும். இந்த மாதிரி பிரிஞ்சதுன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி இது மூலமா கண்டக்ட் பண்ணும். சோ அம்மீட்டர் வழியா போயிட்டு இந்த பல்ப் எரியும். அதுவே எத்தனாலும் குளுக்கோஸும் போட்டீங்கன்னா உங்களுக்கு they do not show the acidic character. They do not show the does not show the acidic character. அப்ப no conduction of electricity. அப்ப electricity conduct ஆகலனா ஓகேவா? do not ionize. அப்ப so bulb does not glow. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதுங்களா? சோ acidic character காட்டாது. acidic character காட்டாது. do not ionize. ஓகேங்களா? அப்ப conduction of electricity நடக்காது. so the bulb do not glow. ஓகே? சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 2.8. சப்போஸ் நான் இதுல HCl போட்டுக்கலாம், NaOH போட்டா என்ன நடக்கும்? எந்தெந்த பேஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா சாலுபிள் ஆகுதோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கலிஸ்னு சொல்லுவாங்க. soluble bases, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கவனிச்சுக்கோங்க. soluble bases are called alkalis. இது ரிப்பீட்டடா கேக்குற ஒன் மார்க். soluble bases are called alkalis. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் sodium hydroxide, potassium hydroxide. soluble bases are called alkalis. எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி தண்ணியில டிசால்வ் ஆகுதோ அது எல்லாமே, எந்த பேஸ் எல்லாம் கம்ப்ளீட் டிசால்வ் ஆகுதோ அதெல்லாம் ஆல்கலிஸ்னு சொல்லுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் NaOH, KOH. bases dissolved in water. alkalisனா என்னது? bases dissolved in, okay, bases completely dissolved in water. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? this is activity 2.8. next நாம பார்க்க போறது activity 2.9 நாம பார்ப்போம். okay, activity 2.9. okay, so what is the activity 2.9 அப்படி நீங்க பாத்தீங்கன்னா activity 2.9ல
what happens acid or base in a water solution ஒரு ஆசிடோ இல்ல பேஸோ வாட்டர் சொல்யூஷன் இருந்தா என்ன நடக்கும் ஓகேங்களா so what happens to acids or a base in a water solution in a water solution so நல்லா கவனிச்சுக்கோங்க இதல முதல்ல நான் என்ன ஆட் பண்றேன்னா இதல NaCl ஆட் பண்றேன் என்ன ஆட் பண்றேன் I'll add NaCl plus இதல என்ன ஆட் பண்றேன்னா dilute H2SO4 ஆட் பண்றேன் என்ன ஆட் பண்றேன் dilute H2SO4 ஆட் பண்றேன் dilute H2SO4 என்னது sulfuric acid ஆட் பண்றேன் ஆட் பண்ண உடனே என்ன நடக்கும்னா இந்த NaCl ம் H2SO4 மிக்ஸ் ஆகி எனக்கு சோடியம் சல்ஃபேட்ன்றத கொடுக்கும் plus என்ன ஆகும் எனக்கு HCl கேஸ் எனக்கு எவால்வ் ஆகும் so Na2SO4 சோடியம் சல்ஃபேட் எனக்கு கொடுக்கும் plus HCl கேஸ் என்ன ஆகும் எனக்கு எவால்வ் ஆகும் இந்த சிம்பிள் போட்டாலே என்னது HCl கேஸ் எவால்வ் ஆகுதுன்னு அர்த்தம் so Na ரெண்டு போடுறேன் இங்க வந்து பார்த்தா 2 Cl இருக்கு so 2 ஹைட்ரஜன் 2 முடிஞ்சிச்சு பேலன்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா so இப்போ இந்த HCl கேஸ் என்ன ஆகுது எனக்கு எவால்வ் ஆகும் இந்த HCl கேஸ் எவால்வ் ஆகும்போது இங்க நான் ஒரு dry litmus பேப்பரை வைக்கிறேன்னு வெச்சுக்கோங்க dry litmus பேப்பர்னா அது எந்த ஈரப்பதமே அதுல இல்லன்னு அர்த்தம் சோ இங்க ஒரு dry litmus பேப்பரை வைக்கிறேன் என்ன பண்றேன் dry blue litmus பேப்பரை வைக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க dry blue litmus பேப்பரை வைக்கிறேன் blue litmus பேப்பர் ஆசிட் பட்டா என்ன நடக்கும் blue litmus ரெட்டா மாறும் கரெக்ட்டா இப்போ நான் dry litmus பேப்பர் வைக்கிறேன் இந்த ஆசிட் வந்து பார்த்தா இந்த HCl கேஸ் எவால்வ் ஆகுது ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா dry litmus பேப்பரை நான் பக்கத்துல வைக்கும்போது அந்த dry litmus பேப்பர் blue litmus பேப்பர் எந்த சேஞ்சுமே ஆகாது dry litmus paper dry blue litmus paper no change in color கலர் என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது சப்போஸ் அந்த ப்ளூ litmus பேப்பர் நான் வச்சேன் பாத்தீங்களா அதை நான் வெட் பண்ணி தண்ணியில நனைச்சி இப்போ இது பக்கத்துல கொண்டு வந்தனா இந்த HCl கேஸ் அந்த வெட் ப்ளூ litmus பேப்பரோட சேர்ந்து வெட் ப்ளூ litmus பேப்பரோட சேர்ந்து பிளஸ் HCl ஓட சேர்ந்து எனக்கு என்னவா மாறும் எனக்கு ஓகேவா ப்ளூ கலர்ல மாறும் brought near the tube HCl gas என்ன ஆகும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பாஸ் ஆகும் ஓகேங்களா இதுல பாஸ் ஆகிட்டு என்ன நடக்கும் எனக்கு அந்த ப்ளூ litmus பேப்பர் ரெட் litmus ஆ மாறும் ஓகே ப்ளூ litmus பேப்பர் ரெட் litmus ஆ மாறும் சோ அப்ப அந்த HCl கேஸ் எதுல பாஸ் ஆகுது அந்த வெட் ப்ளூ litmus பேப்பர்ல பாஸ் ஆகுது ஓகேங்களா சோ அப்ப அந்த HCl வெட்ல தான ஆகுது வெட் ப்ளூ litmus பேப்பரை தான் நான் கொண்டு வரேன் அந்த HCl gas is passed through the wet blue litmus paper அப்ப HCl is dissolved in water HCl is dissolved in water it forms ions என்ன பண்ணும்னா இது ions ஃபார்ம் ஓகே நல்லா கவனிங்க HCl gas ஓகேங்களா ப்ளூ litmus பேப்பர் வந்து பார்த்தா பண்ணும்போது எனக்கு எந்த சேஞ்ச் கலருமே ஆகாது நான் ரெட் ஓகேவா இது வந்து ட்ரை சப்போஸ் இதுக்கு பக்கத்துல நான் அதை வெட் பண்ணி வெட் litmus பேப்பரை நான் பக்கத்துல வச்சா அந்த HCl gas என்ன ஆகும் வெட் litmus பேப்பர் மேல பாஸ் ஆகும் அப்போ இந்த HCl இந்த வெட்ல என்ன இருக்கு வாட்டர் இருக்கா சோ அதுல ஃபார்ம் ஆகி அயான்ஸா ஃபார்ம் ஆகும் அப்போ இந்த HCl இந்த வெட் litmus பேப்பர்ல என்ன இருக்கு வாட்டர் இருக்கு சோ அதோட ரெண்டுமே கம்பைன் ஆகிட்டு எனக்கு அயான்ஸா ஃபார்ம் ஆகும் அதாவது H3O+ Cl- ஆகும் இதுக்கு பேர் என்னதுன்னா ஹைட்ரோனியம் அயான் சொல்லுவோம் என்னது ஹைட்ரோனியம் அயான் இந்த ஹைட்ரோனியம் அயானை தான் நாம என்ன சொல்லுவோம்னா H+ ன்னு சொல்லுவோம் அதாவது H+ plus H2O gives H3O+. ஒன்னு நாம என்ன சொல்லலாம் or H+ aqueous ion னு சொல்லலாம் புரியுதுங்களா H+ aqueous ion னு சொல்லலாம் ஓகேங்களா H+ aqueous ion னு சொல்லலாம் ஓகே சோ H+ aqueous ion னு சொல்லலாம் ஓகேவா சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல பேஸ் நாம போட்டுருந்தா இந்த பேஸ் எப்படி பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
NaOH போட்டுருந்தா இந்த H2O ஓட ரியாக்ட் ஆச்சுன்னா ஓகேவா Na plus aqueous plus OH minus aqueous KOH போட்டுருந்தா K plus aqueous அப்படியும் plus OH minus aqueous ஆ next MgOH twice H2O போட்டுருந்தா எனக்கு Mg2 plus aqueous அப்படினு இருக்கும் plus 2OH minus aqueous அப்படினு. So இதெல்லாமே bases. The bases is dissolved in water. Bases is dissolved in water. ஓகேங்களா? சோ இந்த H3O+ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு காரணங்கள்ல நமக்கு முடியுது. சோ அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த ஆக்டிவிட்டில பார்ப்போம். ஓகேங்களா? This is the hydronium ions. இந்த hydronium ions தான் concentrated acidலயும் concentrated baseலயும் அதிகமா இருக்கு. ஓகேவா? H3O+ concentrated acidல இதுதான் அதிகமா இருக்கு. Next OH- இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா bases dissolved in water. ஓகேவா? புரிஞ்சுக்கா? ஓகே? Next. Next. What is the neutralization reaction? Acid plus base is equal to salt plus water. Correct? So, X plus MOH னு எடுக்கிறேன். ஸோ இந்த Mமும் Xும் சேர்ந்து எனக்கு MX கிடைக்கும் ப்ளஸ் H2O எனக்கு வாட்டர் எனக்கு வெளியில் வரும். சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா H plus aqueous எடுக்கிறேன் ப்ளஸ் OH minus aqueous எடுக்கிறேன். இது ரெண்டுமே சேர்ந்து எனக்கு என்னவா கிடைக்கும்? வாட்டராக கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் த சிம்பிள், இதெல்லாம் சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்டிவிட்டி 2.10. 2.10ல நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்க ஒரு டிஸ்டில்டு வாட்டர் இருக்கு. என்ன இருக்குதுல? டிஸ்டில்டு வாட்டர் இருக்குப்பா. இதுல நான் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கலக்கிறேன். என்ன பண்றேன்? கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கலக்கிறேன். அப்படி கலக்கும் பொழுது இந்த டெஸ்ட் டியூபை நான் டச் பண்ணா எனக்கு ஹீட் லிபரேட் ஆகும். That is known as exothermic reaction. That is known as exothermic reaction. If I touch the test tube, it is liberated. ஓகேங்களா? டிஸ்டில்டு வாட்டர் நான் முதல்ல போட்டுருக்கேன்ப்பா. அடுத்து நான் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்றேன். ஆட் பண்ண உடனே அந்த டெஸ்ட் டியூபை நான் தொட்டா என்ன ஆகும்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சோ ஹாட், ஸோ சுடுதுன்னா அது ஹீட் லிபரேட் ஆகுது. அப்போ எக்ஸோ ஹீட் இஸ் ரிலீஸ்டு. சப்போஸ் இதில் நான் என்ன பண்ணிருக்கேன்? டிஸ்டில்டு வாட்டரை ஊற்றிட்டு பிறகு தான் கான்சன்ட்ரேட் H2SO4 போட்டிருக்கேன். இதுவே நான் ஆசிடை போட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டரை போட்டாலும் சரி, பேஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாட்டரை கலந்தாலும் சரி, இங்க வாட்டரை ஊத்திட்டு வாட்டருக்குள்ள தான் நான் கான்சன்ட்ரேட் H2SO4 போட்டிருக்கேன், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டிருக்கேன். சப்போஸ் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் எடுத்துட்டு அதுல நான் வாட்டரை கலந்தாலும், கான்சன்ட்ரேட்டட் பேஸ் எடுத்துட்டு அதுல நான் வாட்டரை கலந்தாலும் என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல NaOH இருக்கு, கான்சன்ட்ரேட்டட் NaOH இருக்கு. இப்போ இதுல நான் டிஸ்டில்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணா it splash out and cause burns. அதாவது டெஸ்ட் டியூப் வெடிச்சு சிதறும். splash out and cause burns. So ஓகேவா? so it will break. என்ன ஆகும்? டெஸ்ட் டியூபே உடையும். உங்க மூஞ்சில சிதறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. so ஏன் அப்படி ஆகுதுன்னா டிஸ்டில்டு வாட்டர்ல நீங்க கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோ இல்ல கான்சன்ட்ரேட்டட் HClஓ இல்ல கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோ இல்ல கான்சன்ட்ரேட்டட் பேஸ் எது கலந்தாலும் மிக்சிங் ஆஃப் an acid or base with water. so வாட்டரோட நீங்க கலக்கும் பொழுது என்ன பண்ணும்னா அது என்ன பண்ணும்? decrease in the concentration, decrease the concentration of ions, அதாவது H3O+
OH minus. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா H3O+ ions or H+ ன்னு பார்த்தோம் பாத்தீங்களா. சோ ஆசிட் இருந்தா அந்த H3O+ குறைச்சிடும். பேஸா இருந்தா OH minus ions என்ன பண்ணிடும்? குறைச்சிடும். ஓகேங்களா? per unit volume. per unit volume. இந்த process தான் நாம என்ன சொல்லுவோம்னா dilution னு சொல்லுவோம். அதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன ஆகுது? concentrated H2SO4 அதாவது distilled waterல நீங்க concentrated H2SO4 கலந்து mix பண்ண பேரு தான் நமக்கு என்ன கிடைக்குது? dilute sulfuric acid கிடைக்குது. அதே போல distilled waterல concentrated HCl ஆட் பண்ணும்போது தான் நமக்கு dilute HCl கிடைக்குது. So per unit volume such a process is called dilution. The process க்கு பேர் என்னது? dilution. The acid or base is said to be diluted. Is said to be diluted. இது நவா மாறிடுச்சு எனக்கு diluted மாறிடுச்சு. So distilled waterல concentrated acid-யோ concentrated base-யும் போட்டா concentrated acid போட்டா H3O+ ion கணிசமா குறைச்சிடும், நமக்கு dilute acid கிடைச்சிடும். இல்ல concentrated base ஓகேங்களா distilled waterல கலந்தோம்னா நமக்கு OH- ion குறைஞ்சிடும், so dilute base கிடைச்சிடும். இல்ல நான் concentrated base எடுத்துட்டு இல்ல concentrated acid எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வாட்டர்ல கலந்தினா உனக்கு வெடிச்சு செத்துரும், உங்க மூக்கத்துல தான் போகும். ஓகேங்களா? this is இது என்னது? process for dilution process க்கு இத நீங்க கன்ஃபார்ம் எடுக்கணும். this is the important point. ஓகே, புரிஞ்சுதா? next நாம போறது எதெல்லாம் strong acids, எதெல்லாம் weak acids. strong acids, weak acids இது ரிப்பீட்டடா 1 மார்க்ல கேக்குறது. ஓகேவா? எதெல்லாம் strong acids, எதெல்லாம் weak acids. acids form ions. acids form ions when dissolved in water. when dissolved in water. when it is dissolved in water. For example HCl. ஓகேங்களா? so வாட்டர்ல கலந்தோம்னா நமக்கு என்னவா நமக்கு கிடைச்சது? H+ Cl- கிடைச்சது. கரெக்ட்டா? H+ Cl- கிடைச்சது. அப்ப இது என்ன ஆயிடுச்சு? எனக்கு completely ionized ஆயிடுச்சு. completely ionized. so completely ionized ஆச்சுனா that is called strong acids. for example CH3COOH எடுத்துட்டோம்னு வெச்சுக்கோங்க. இது என்னவா ஆகும்? CH3COO- plus OH minus R. So they are not completely ionized, partially ionized ஆயிருக்கு. partial ionized னா பாதி ionized ஆயிருக்கு. அப்போ weak acid is CH3COOH. so strong acids னா நான் என்ன எழுதுறேன் பாருங்க. இதுதான் strong acids. எக்ஸாம்ல கரெக்ட்டா எழுதிக்கோங்க. strong acids is HCl, H2SO4, HNO3. இதெல்லாம் strong acids. strong base என்னன்னா NaOH, KOH. அதாவது strong acids என்னன்னா acids that give rise to more H+ ions. H+ ions இது அதிகமா கொடுக்குதோ அது எல்லாமே strong acids. acids that give rise to more H+ ions. H+ ions அதிகமா கொடுத்ததுனா அது strong acids. அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா அது strong base க்கு அது OH- ion அதிகமா கொடுத்தா அது strong base. weak acids என்னென்ன அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா citric acid, tartaric acid, அதுக்கு அப்புறம் acidic acid, அதுக்கு அப்புறம் H2CO3 carbonic acid, அடுத்து ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே ஃபார்மிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட் எல்லாமே. அடுத்து ஃபார்மிக் ஆசிட். இல்ல ஃபார்மிக் ஆசிட் வராது. ஓகே சாரி, ஃபார்மிக் ஆசிட் வராது. ஓகே, சோ இது எல்லாமே இது 3 பா. ஓகேவா? இது எல்லாமே என்னது? this is the weak acid, this is the weak strong base. weak acids,
இதெல்லாமே 1 மார்க் உங்களுக்கு எல்லாமே. ஸ்ட்ராங் ஆசிட்க்கு 3 எக்ஸாம்பிள் கேட்பான், ஸ்ட்ராங் பேஸ்க்கு கேட்பான், வீக் ஆசிட் கேட்பான். நெக்ஸ்ட் வீக் பேஸ் என்னன்னா NH4OH, அமோனியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். ஆசிட் பேசஸ் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை தெளிவாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.